ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு மிக்சியில் கொஞ்சம் சோம்பு, அரை மூடி தேங்காயில் ஒரு பாதி தேங்காவை நான் சில்லாக கீறி எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் கசகசா, நிலவேர்க்கடலை, பச்சை வேர்க்கடலைன்னு சொல்லுவாங்க, எது வேணாலும் எடுத்துக்கோங்க. அது ஒரு 10லேருந்து 15 கடலைப்பருப்பு வர மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன். தேவையான அளவு தண்ணி ஊற்றி மைய அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. எந்த வகையான குழம்புக்கு சின்ன வெங்காயம் போட்டால் சுவை கொஞ்சம் தூக்கி தாங்க கொடுக்கும். ஸோ நான் 2 கை அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து 2ஆக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு பெரிய தக்காளி பழம், அப்புறம் ஒரு தட்டில் சோம்பு, பட்டை, கிராம்பு இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒரு வாணலியில் நல்லெண்ணெய் 2 கரண்டி ஊற்றிட்டு எடுத்து வச்சுருந்த அந்த பச்சை சோம்பு, பட்டை, கிராம்பு எல்லாத்தையும் போட்டு தாளிச்சிட்டு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் போட்டு தாளிச்சிட்டு, தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியை போட்டாச்சு. தக்காளியை போட்டு நல்லா வதக்கிட்டு, நான் இன்றைக்கி 1/2 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருந்தேன். அந்த சிக்கனையும் போட்டு நல்லா கிண்டி விடுங்க. சிக்கன் போட்டதுக்கப்புறம் மஞ்சத்தூள் ஒரு 1/2 கரண்டிலேருந்து 3/4 கரண்டி போட்டுட்டு நல்லா பெரட்டி விடுங்க. சிக்கன்லேயே ஆல்ரெடி தண்ணி இருக்கும், அந்த தண்ணியெல்லாம் திரண்டு வர அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுட்டு, தேவையான அளவு கல்லுப்பு, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், எந்த ஸ்பூனில் மிளகாத்தூள் போட்டிங்களோ அதே ஸ்பூன் அளவில் மல்லித்தூளும் போடுங்க. போட்டு ஒரு பெரட்டிட்டு அப்படியே அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சுடுங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தீங்கன்னா நம்ம மூடி வச்ச சிக்கன் மசாலாலாம் நல்லா பிடிச்சி நல்லா வெந்து இருக்கும். இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த தேங்காய் பேஸ்ட், அதை போட்டு சிக்கன் தண்ணியில் மூழ்கிற அளவுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி மூடி வச்சுடுங்க. 10 நிமிஷம் கழித்து கொத்தமல்லி தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிட்டா சுவையான சிக்கன் குழம்பு ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.